ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் கூட ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்த ஆசைப்படுகிறேன். வேதம் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறது? வேதம் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாருங்க, ஒரு கோல்டன் ரூலை பற்றி வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 7வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்கள் ஆகுமாம். ஆங்கிலத்திலே இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது, do to others whatever you would like them to do to you. This is the essence of all that is taught in the law and the prophets. Hallelujah. பாருங்க, இதுதான் கோல்டன் ரூல் எனப்படுகிறது. வேதத்திலே இதற்கு கோல்டன் ரூல் என்று ஒரு பெயர். அப்போ மனுஷர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ அவைகளை நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். இன்னைக்கு நமக்கு பல ஆசைகள் உண்டு. அந்த மனுஷன் எனக்கு உதவி செய்வாரா? நான் வாங்கின கடனை அவர் மறந்து விடுவாரா? இல்லை ஏதோ ஒரு ஆபத்தான நிலைமையில அவர் எனக்கு உதவி செய்வாரா? அவர் என்னோடு கூட அன்பாய் பேச மாட்டாரா? அவர் என்னை நேசிக்க மாட்டாரா? அப்படி என்று சொல்லி அநேக எதிர்பார்ப்புகளோடு கூட நாம் இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றவங்க எனக்கு இப்படி செய்ய மாட்டாங்களா? ஏன் அவங்க அப்படி இருக்காங்க? ஏன் அவர்கள் இப்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்காங்க? ஏன் அவர்களுக்கு ஒரு இரக்கம் குணம் இல்லை? அப்படி என்று சொல்லி நாம் மற்றவர்களிடத்திலே அநேக எதிர்பார்ப்புகளோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அவங்க உங்களுக்கு என்ன செய்ய நினைத்திருக்கீங்களோ, இப்போ மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருக்கீங்களோ அதே காரியத்தை நீங்களும் செய்ய வேண்டும். அப்போ அவங்க எப்படி உங்களிடத்தில் அன்பாய் பேசணும் என்று நினைக்கிறீங்களோ அதே போல நீங்களும் பேசுங்க. அவங்க எப்படி உங்களுக்கு உதவ வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே போல நீங்களும் மற்றவர்களுக்கு உதவுங்க. அவங்க எப்படி நான் வாங்கின கடனை எப்படியாவது இந்த 1 மாதம் தள்ளி போடக்கூடாதா என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே போலவே நீங்களும் மற்றவர்கள் உங்களுக்கு கடன் கொடுக்கணுமா, நீங்களும் தள்ளி போடுங்க, நீங்களும் உதவி செய்யுங்க. அப்படியாப்பட்ட பல காரியங்களை நீங்களும் செய்யணும். தட் இஸ் த கோல்டன் ரூல். நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கும் பொழுது இப்படியாப்பட்ட ஒரு சுபாவத்தில் நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்களும் நம்மை பார்க்கும் பொழுது இயேசுவை நமக்குள்ளே அவர்கள் பார்ப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, மற்ற ஜனங்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதே காரியத்தை நாம் மற்ற ஜனங்களுக்கு நாம் செலுத்தும் பொழுது நமக்குள்ளாக இருக்கிற இயேசு அவர்களுக்கு வெளிப்படுவார், மற்றவர்களுக்கு வெளிப்படுவார். அதன் மூலமாய் இயேசுவின் நாமம் மகிமைப்படும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் அப்படியாய் வாழ பழகிக்கொள்வோம், அப்படியாய் செய்ய நாம் பழகிக்கொள்வோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக உங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, எங்களுக்குள்ளே நல்ல அப்பா சுபாவங்களை நீர் தருவீராக. நாங்களும் கனி கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. நற்காரியங்களை நாங்கள் செய்ய எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக. இந்த நாள் முழுவதுமாய் தேவ பிரசன்னம், தேவ கரம் உடைய பிள்ளைகளோடு கூட தங்கியிருப்பதாக இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.